ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்தியாவின் விமானப்படை மிகவும் பெரிய மற்றும் அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டு எண்ணிக்கையில் அதிகமான விமானங்களை கொண்ட சைனாவின் விமானப்படையுடன் எண்ணிக்கை அளவில் சமநிலையில் இல்லை என்றாலும், இந்தியா ரஃபாலே போர் விமானத்தை கொண்டு வந்ததுமே 3370+ விமானங்களை கொண்ட சைனா விமானப்படையை சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்பதற்கான தொழில்நுட்ப மேன்மையை அனுபவிக்கிறது இந்தியா. இது சைனாவின் பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சைனா விமானப்படையின் செங்டு J7, செங்டு J10, செங்யாங் J8, J11, J16 போன்ற எந்த விமானங்களும் இந்தியாவின் ரஃபேல் விமானங்களுக்கு போட்டியாக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பிரான்சிலிருந்து வாங்கிய இந்தியாவின் மிராஜ் 2000, ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய MiG-29 ஃபல்க்ரம் போன்ற விமானங்களை இந்தியா பெரிய சக்தி வாய்ந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ரேடார்ஸ் அண்ட் மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் கொண்டு அப்கிரேட் செய்த காரணத்தால் சைனாவின் J7, J8, J10, J11, J16 போன்ற விமானங்களை மிகவும் சுலபமாக சமாளிக்கும் சக்தியை பெற்றது இந்தியா. எனவே இந்திய விமானப்படை மிகவும் வேகமாக சைனாவின் ஏர்ஃபோர்ஸ் மீது தனது வழக்கமான தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை மீண்டும் பெற்றது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கா அல்லது ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆயுத செயல் திறனுக்கு சமமான ஆயுதங்களை இஸ்ரேல், பிரான்ஸ், ஸ்வீடன் போன்ற நாடுகள் சைனாவுக்கு விற்க தயாராக இல்லை. பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஏற்கனவே விற்ற போர் விமானங்களுக்கு சாப்ட்வேர் அப்கிரேட் கொடுக்க முடியாது என்று சொல்லும் நாடுகளும் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா ரஃபேல் விமானத்தை ஒரு மான்ஸ்டர் படையாக மாற்றுவதற்கு கடந்த 2 வருடங்களில் ஆயுதங்களை வாங்கி குவித்துள்ளது. முக்கியமாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து பல வித்தியாசமான பட் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்கியுள்ளது இந்தியா. பிரிட்டனில் உள்ள ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி மேகசின் ஒரு நிறுவனம் ஒன்று அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களை வெளியிட்டு இந்தியாவின் விமானப்படை IAF 300 ஒற்றைப்படை ஸ்பைக் லாங் ரேஞ்ச் ATGMs ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் மற்றும் BNet என்று அழைக்கப்படும் இன்டர்நெட் டிராக்கிங் முறைகளை தடுக்கும் ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி கொண்ட ஸ்மார்ட் ரேடியோஸ் அண்ட் ஸ்மார்ட் ரேடார்ஸ் போன்ற ஆயுத பாகங்களையும், அடுத்தது The Big Spice 2000, S for Smart, P for Precise, I for Impact and CE for Cost Effective. மிகவும் ஸ்மார்ட்டாக துல்லியமாக தாக்கும் மிகவும் பவர்ஃபுல் ஆயுதம்தான் இந்த ஸ்பைஸ் 2000. இப்படி ஒரு பெரிய ஆயுத கலெக்ஷன் மற்றும் கைடட் பாம்ஸ் ஆயுதங்களையும் இஸ்ரேலிடமிருந்து இந்தியா வாங்கியது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பைஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதற்கு முன்னாடி ஒரு முறை இந்திய விமானப்படை மிராஜ் 2000 விமானத்தில் ஸ்பைஸ் 2000 ஆயுதத்தை பயன்படுத்தியது. எப்போன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுதா? அது கூட ஒரு ரகசியம்தான். 2019ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் பாகிஸ்தானின் வடமேற்கு பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பாலக்கோட்டில் இஸ்லாமிய குழு பயிற்சி முகாம் மீது நடத்திய தாக்குதலில் இந்த ஃபுல் ஸ்பைஸ் ஆயுதம்தான் பயன்படுத்தப்பட்டது. ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி மேகசின் நிறுவனத்தின் கருத்துப்படி இப்போது இந்தியா வாங்கியிருக்கும் இந்த ஸ்பைஸ் மற்றும் பிற ஆயுதங்கள் கிழக்கு லடாக்கில் சர்ச்சைக்குரிய உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் சைனாவுடன் ஒரு நீண்ட நேரம் இராணுவ மோதல் ஏற்பட்டால் இந்த ஆயுதங்கள் மிகவும் பயனுள்ளதாக, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது இந்தியாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸின் சிறப்பு ஏற்பாடுகளின் கீழ் அவசரமாக வாங்கப்பட்ட ஆயுதங்கள். சக்தி வாய்ந்த ரேடார்கள் தவிர குண்டு பெட்டிகளும் ATGMகளும் இந்த நிறுவனங்களிடமிருந்து 2019ஆம் ஆண்டில் ஏற்கனவே இந்திய விமானப்படை ரஃபேல் விமானங்களுக்காக வாங்கப்பட்டது. தற்போது இந்திய விமானப்படை இந்த கிரகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த விமானப்படைகளில் ஒன்றாகும். போர் தளங்கள், போர் பயிற்சி, EW, ELINT, AEW, ISR அண்ட் ட்ரோன் சிஸ்டம் போன்ற அமைப்புகள் இன்று உலக அளவில் டாப் 4 அல்லது டாப் 5 5வது இடத்தில் உள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியாஸ் ஏரோஸ்பேஸ் செக்டர் இஸ் வெரி லார்ஜ். ஆசிய கண்டத்தில் சைனாவுக்கு எதிராக பணம் செலவழித்து தேஜாஸ் விமானங்கள், த்ருவ் மீடியம் வெயிட் ஹெலிகாப்டர்ஸ், ஆஸ்ட்ரா BVR அண்ட் IR மிசைல்ஸ், மல்டிமோட் ரேடார்ஸ், ஜாமிங் அண்ட் EW வார்ஃபேர் பார்ட்ஸ் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுத அமைப்புகளை இந்தியா வாங்கியது. சைனாவிடம் அது இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்குன்னு சொல்ற எத்தனை பேருக்கு இந்தியாவிடம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியும்? இதற்கிடையில் இந்தியாவின் சுகாய் Su-30 MKI மற்றும் அதனுடைய என்ஜின், ஜாகுவார் மற்றும் அதனுடைய அடோர் என்ஜின்ஸ், ஹாக்ஜெட் ட்ரெயினர்ஸ் மற்றும் அதனுடைய என்ஜின்ஸ், டோர்னியர் லைட் டர்போ ப்ராப் டிரான்ஸ்போர்ட்ஸ் போன்றவற்றை இந்தியா அப்கிரேட் செய்தது. இது போக 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கான திட்டங்களை இந்தியா தொடங்கிவிட்டது. கதக் ட்ரோன், IJT-36 சித்தாரா,
HTT-40 டர்போப்ராப் ட்ரெயினர்ஸ், ரஸ்டம் போன்ற சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ், லக்ஷ்யா போன்ற டார்கெட் ட்ரோன்ஸ், இப்படி அனைத்துமே தயாராகிவிட்டது. இதெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சவுண்டு மட்டும் கொடுப்பானுங்க. சைனாவின் விமானப்படையில் போர் விமானங்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்களை மட்டும் கணக்கு சேர்த்தால் சுமார் 2100 போர் விமானங்களை கொண்ட ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த விமானப்படையை சைனா இயக்குகிறது. இந்திய விமானப்படை IAF உடன் ஒப்பிடும்போது சைனாவின் விமானப்படை எண்ணிக்கையில் மிக பெரியது. அப்ராக்சிமேட்லி என்னுடைய ரஃப் எஸ்டிமேட்டின் படி இந்திய விமானப்படையில் சுமார் 1850 பிளஸ் போர் விமானங்கள் உள்ளது. அவர்களிடம் 2100, நம்மிடம் 1850 பிளஸ் போர் விமானங்கள் உள்ளது. வெறும் போர் விமானங்களும் பாம்பர்ஸ் மட்டுமே கணக்கு பார்க்கப்பட்டுள்ளது. ட்ரோன்ஸ், கேரியர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் கணக்கு போடல. ஆனால் சைனா விமானப்படையிடம் இல்லாத 3 விஷயங்கள் இந்தியாவிடம் உள்ளது. அது உலகத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தவிர வேற எந்த நாட்டு விமானப்படைகளிடமும் இல்லைன்னு சொல்லலாம். 1, இந்திய விமானப்படையின் கடுமையான போர் அனுபவம். 2, இந்தியாவிடம் இருக்கும் ஒவ்வொரு போர் விமானத்தின் பிளாட்ஃபார்ம் மற்றும் டெக்னாலஜி அட்வான்டேஜ். 3வது, நமது போர் விமானிகளின் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3மே ஒரே மாதிரியான அளவில் அதிகமாக இருக்கும் விமானப்படைகள் மொத்த உலகத்திலேயே மிகவும் குறைவு. இப்போ ஒரு லிமிட்டெட் கான்ஃப்ளிக்ட் போரில், ஒரு சின்ன போர் அப்படிங்கிற சிச்சுவேஷனை கற்பனை பண்ணிக்குவோம். இப்படிப்பட்ட சிறிய போர்களில் விமானத்தின் குவான்டிட்டி, எண்ணிக்கை எந்த விதத்திலும் வெற்றிக்கு உதவி செய்யாது. இத்தகைய சூழ்நிலையில் ஸ்ட்ராட்டஜிஸ், வித்தியாசமான யோசனைகள், வீரர்களின் போர் அனுபவம், முதிர்ச்சி மட்டுமே ஒரு படையின் வெற்றியை முடிவு செய்யும் சக்தியாக இருக்கும். அடுத்தது, ஒரு ஹை ஆல்டிடியூட், மிகவும் உயரமான சியாச்சின், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற இடத்தில் நடக்கும் போராக இருந்தால் இந்திய விமானப்படையின் விமானங்கள் அதிக உயரத்தில் பறந்து செல்லும் சக்தி கொண்டவை என்பதால் சைனாவை விட இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. முக்கியமாக லடாக் போன்ற பகுதியில் இந்தியாவின் வெற்றி பொதுமக்கள் கனவு காணாத அளவுக்கு இருக்கும். நம்ம ஹை ஆல்டிடியூட், அதாவது ஹிமாலயாஸ் போன்ற பகுதிகளை பற்றி பேசும்போது நம்மில் அதிகமான பேர் மனதிலும் ஒரு சில கேள்விகளும் சந்தேகங்களும் உள்ளது. சைனா கடந்த சில ஆண்டுகளாக திபெத்தில் இராணுவ விமான நிலையங்களையும் போர் விமானங்களையும் மிகவும் அதிகமான அளவில் மேம்படுத்தி வருகிறது. கணிசமான முறையில் விமான எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. ஆனால் சைனாவின் போர் விமானங்கள் பெரும்பாலும் சுக்காய் மற்றும் ரஷ்ய விமானங்களிடமிருந்து காப்பி செய்யப்பட்ட போர் விமானங்கள். அது மட்டுமல்ல, போர் விமானங்களும் சரி, போர் விமானிகளும் சரி, இரண்டுமே போரில் பயன்படுத்தி நிரூபிக்கப்படாத சக்திகள். அவர்களின் ஃபைட்டர் பைலட்ஸுக்கு ஃப்ளையிங் ஹவர்ஸ் அண்ட் ட்ரைனிங் மிகவும் குறைவு, இல்லைன்னு கூட சொல்லலாம். சைனாவின் J7, J8, J10, J11, J16 போர் விமானங்களை தவிர அவர்களிடம் சக்தி வாய்ந்த விமானமாக இருப்பது அவர்களின் J20. ஆனால் இந்திய விமானப்படையின் புதிய ரஃபேல் F3R வகை போர் விமானங்கள் சைனாவின் J20 போர் விமானங்கள் மீது ஆகாயத்தில் பெரிய அளவில் மேலாதிக்கம் செய்யும் சக்தியுடையது. பொதுவாக அதிக உயரமான விமான தளங்களில் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ் டேக் ஆஃப், லிப்ட் செய்யும் போது ஜெட் என்ஜின்களின் தேவைப்படும் எரிபொருளை எரிக்க அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. எனவே J20 போன்ற சைனீஸ் மேட் என்ஜின்களால் அதிகமான எடையை தூக்க முடியாது. எனவே குறைந்த ஆயுதங்களையும் குறைந்த எரிபொருளையும் தான் கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் இந்தியாவின் IAF அவர்கள் முழு ஆயுத கலெக்ஷன் மற்றும் அவர்கள் செல்லும் ஆபரேஷனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எரிபொருளையும் எடுத்து செல்ல முடியும். இரண்டாவது காரணம், சீனர்களுக்கு போர் அனுபவங்கள் சுத்தமாகவே இல்லை. சைனாவின் விமானப்படையை போலல்லாமல் ஒரு பலமான விமானப்படையை உருவாக்கிய காலத்திலிருந்தே இந்திய விமானப்படை தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருகிறது. கடைசியான விமான போர் அனுபவம் இந்தியா விமானப்படை பாலக்கோட்டில் 2019 ஆண்டு பிப்ரவரி 27 அன்று நடந்த சம்பவம். நமது பாகிஸ்தானிய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, நமக்கு ஒரு போர் அனுபவம் கிடைத்ததற்கு. இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாகிஸ்தான் நண்பர்கள் அதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அது நடக்கவே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. அது தெரில. நெட்வொர்க் போன்ற டெக்னாலஜியை மையமாக கொண்ட போரில் சீனர்களுக்கு கொஞ்சம் கூட போர் அனுபவம் இல்லை. இன்றைய காலங்களில் நவீன ஆகாய சண்டைகளில் நெட்வொர்க் காம்பேட்டின் மையமான சண்டைகளே அதிகம். இதில் அவர்களுக்கு சுத்தமாக அனுபவம் கிடையாது. இது இந்தியாவின் விமானப்படைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூன்றாவது காரணம், சைனாவின் ஆயுதங்களுடன் ஒப்பிடும்போது இந்திய IAF சிறந்த ஆயுதங்களை கொண்டுள்ளது. இதை நான் சொன்னதுமே நம்மள இருக்கிற அதிகமான சைனா நண்பர்கள் கோபப்படுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. ஐம் டாக்கிங் டெக்னாலஜி, ஐம் மேக்கிங் சென்ஸ் மேன், ஐம் நாட் புல்ஷிட்டிங் ஹியர். எதிரியை குறைத்து மதிப்பிடாதீங்கன்னு சொல்றது ஐ டோன்ட் டூ. நீங்க கோபப்படுறதுக்கு முன்னாடியே நான் இதை எப்படி அப்படின்னு சொல்றேன், ப்ரூவ் பண்றேன். இன்று சர்வதேச அளவில் ஒவ்வொரு மேற்கத்திய, அதாவது வெஸ்டர்ன் நாடுகளின் அனைத்து ஆயுதங்களும்
ஏர்கிராப்டுகளும் சைனா உற்பத்தி செய்த ஆயுதங்களை விட தரத்திலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி மிக உயர்ந்தவை. சைனாவின் ஆல்மோஸ்ட் அனைத்து ஆயுதங்களும் மற்ற வெளிநாடுகளை பார்த்து காப்பி செய்யப்பட்டவை. ஆனால் ஜெட் இன்ஜின்களை பொறுத்தவரையில் காப்பி அடித்து செய்யும் தொழில்நுட்பங்கள் துல்லியமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், J-16 ரொம்ப பெருசா நிறைய பேரும் பேசிக்கிறாங்க. அதுல இருக்கிற அவுட்டர் பாடி மட்டும்தான் சைனாவின் தயாரிப்பு. மற்றவை அனைத்துமே மேற்கத்திய நாடுகளிடமிருந்து திருடப்பட்ட டெக்னாலஜி. J-16 பயன்படுத்தப்படும் ஏவியானிக்ஸ் மற்றும் ரேடார்கள் இத்தாலி நாட்டை சேர்ந்தவை மற்றும் அதன் என்ஜின் ரஷ்ய நாட்டை சேர்ந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது அதிகமான பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம். சைனாக்காரன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் விமானங்களை மானிட்டர் செய்வதற்கான வார்னிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்திருந்தாலும் கூட பாகிஸ்தான் அதை இன்னும் இந்தியாவுக்கு எதிராக வடக்கு எல்லையில் பயன்படுத்தவே இல்லை. இது பாகிஸ்தானின் மிக முக்கியமான எல்லையாகும். ஆனால் அவர்களுக்கு தெரியும் சைனா கொடுத்த அந்த டிராக்கிங் சிஸ்டம் ஒரு வேஸ்ட் பீஸ்ன்னு. ஆனால் அது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. அடுத்தது, எப்போ எடுத்தாலும் என்னுடைய இந்த ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல நிறைய சைனா சிட்டிசன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் இருப்பானுங்க. அவங்க சொல்றது, எப்போ பார்த்தாலும் இந்த J-20 குதிக்கிறது, அது ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர்னு வேற சொல்லி குதிப்பானுங்க. அதுக்கு வேற மைட்டி டிராகன் அப்படின்னு ஒரு பேரு. J-20 ஒரு திருட்டுத்தனமான, அதாவது ஸ்டெல்த் ஃபைட்டர்னு உள்ள கேட்டகரியில் சொல்றதே ஒரு புலகமகா காமெடி ஃப்ரெண்ட்ஸ். இது முழுமையான திருட்டுத்தனமான ரகசிய ஏர்கிராப்டே கிடையாது. J-20 படத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்கிராப்டை நல்லா பார்த்தீங்கன்னா அதனோட மூக்கு பக்கத்தில் ஒரு ஃபிளாப்ஸ், அந்த சின்ன விங்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, அது உண்மையிலேயே போர் விமானங்களை மிகவும் வேகமாக லிஃப்ட் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஸ்டெல்த் ஏர்கிராப்டுக்கு அது இருக்கக்கூடாது. எந்த போர் ஜெட் விமானமாக இருந்தாலும் அந்த ஃபிளாப்ஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரியான முன்புற மற்றும் பின்புற வடிவம் அந்த விமானத்தின் திருட்டுத்தனத்தையும், அதாவது ஸ்டெல்த் டெக்னாலஜியோட அந்த சக்தியை குறைத்து விடும். அதற்கு நிறைய காரணம் இருக்கு. ரேடார் ரிஃப்ளெக்ஷன், எதிரி மிக சுலபமாக ஸ்பாட் செய்வது போன்ற விஷயங்கள் அதில் உள்ளது. அமெரிக்காவின் F-20 அல்லது F-35, ஏன் நம்ம ரஃபேல் போன்ற எந்த மேற்கத்திய ஜெட் விமானத்திலும் நீங்க இந்த ஃபிளாப்ஸ் பார்ட்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஒருபோதுமே அதை பயன்படுத்துவதில்லை. காரணம், இது விமானத்தின் த்ரஸ்ட், இழுவை குறைக்கிறது மற்றும் இந்த வடிவமைப்பு சீனர்களால் கட்டப்பட்டது. இது J-20 மற்றொரு பெரிய வீக்னஸ். சும்மா ஸ்டைலுக்காக செஞ்சது அந்த விமானத்தின் சக்தியையே குறைத்து விட்டது. அது மட்டுமல்ல, J-20 விமானத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட போது ரஷ்யாவின் AL-31F என்ஜின் பொருத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. இது நமது சுகாய் Su-30 MKI போர் விமானம் இருக்கு பாருங்க, அந்த போர் விமானத்தின் இன்ஜினுக்கு சமம். ஆனால் உண்மையிலேயே அதில் இருக்க வேண்டிய இன்ஜின் WS-10C அப்படிங்கிற ஒரு சைனா இன்ஜின். அது ஒரு சைனா மேட் மிகவும் குறைந்த பெர்ஃபார்மன்ஸ் என்று 2020 கடைசி கட்ட சோதனையில் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது. சைனா முயற்சி செய்து அசம்பிள் செய்த ஒரு சில இன்ஜின்களின் ஷெல்ஃப் லைஃப் வெறும் 80 மணி நேரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும். அதே நேரத்தில் ரஷ்ய இயந்திரங்களுடன் ஒப்பிடும்போது 500 மணி நேரமும், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளின் இயந்திரங்களின் ஷெல்ஃப் லைஃப் ஆல்மோஸ்ட் 5000 மணி நேரம் உள்ளது. ஷெல்ஃப் லைஃப்னா ஒரு இன்ஜின் யூனிட்டை வேண்டாம்னு போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் பறக்க பயன்படுத்த முடியும், அதுதான் ஷெல்ஃப் லைஃப். இப்போது J-20 பயன்படுத்தப்படும் ரஷ்ய என்ஜின்கள் ஹிமாலயா போன்ற உயரமான பகுதிகளில் இருக்கும் அவர்களின் போர் தளங்களுக்காக டிசைன் செய்யப்பட்டதே கிடையாது. இது உண்மையில் இந்த இன்ஜின்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. இதனால் குறைந்த உந்துதல் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. நமது IAFின் சுகாய் Su-30 அவர்களின் J-20 பல முறை ஸ்பாட் செய்ததாக ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இப்போ உடனே சொல்லுவாங்க, சைனா கிட்ட லூன்பர்க்ஸ் லென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. லூன்பர்க் லென்ஸ் யூஸ் செஞ்சு மட்டும் அவனுங்க ஏர்கிராஃப்ட் ஸ்டெல்த்னு சொல்ல முடியாது. அப்புறம் தரையில் இருக்கிற அவனுங்களோட சொந்த ரேடாரே குழம்பி மண்டையை பிச்சுக்கும். அது மட்டுமல்ல, ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தாமலே, போர் பயிற்சி இல்லாமலே திருட்டுத்தனத்தை எப்படி சோதிக்க முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லையா? சைனாவிடம் பெரிய லாங் ரேஞ்ச் உள்ள PL-15 மிசைல்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். அதெல்லாம் வச்சு நம்ம ரஃபேல் அல்லது சுகாய் Su போன்ற விமானங்களை தாக்கவே முடியாது. அது பறக்கிற வேகமே தனி. ரஃபேலின் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் ஆக்டிவ் கேன்சலேஷன் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு அம்சத்தை கொண்டுள்ளது. இது ஒரு எதிரியின் ரேடார் சிக்னலை கண்டறிந்து அதே ஃப்ரீக்வன்சி மற்றும் வேவ்லெங்த் கொண்ட இன்னொரு ரேடியேஷனை ஆப்போசிட் திசையில் உருவாக்கி எதிரியின் ரேடார் சிக்னலை அழித்து விட முடியும். ஆண்டனாக்கள் வழியாக கரண்ட் கடந்து செல்வதன் மூலம் இந்த வகையான ஒரு ஸ்பெஷல் ரேடியேஷன் ரஃபேல் விமானத்தில் உருவாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல,
LPI அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு ரஃபேல் விமானத்தில். இது மற்ற விமானங்களால் ரஃபேல் விமானத்தை ட்ரேஸ் செய்ய முடியாமல் செய்கிறது. இதனாலேயே ரஃபேல் ஒரு பெரிய ஸ்டெல்த் கேட்டகரி ஏர்கிராஃப்ட், மிகவும் திருட்டுத்தனமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையிலான ஸ்பெக்ட்ரா சூட் மூலம் ரஃபேலின் திருட்டுத்தனம் 5th ஜெனரேஷன் விமானத்துடன் ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி இப்போது இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் மீட்டியர் ஏவுகணைகளுடன் தயாராக உள்ளது. மீட்டியர் இஸ் an active radar guided beyond visual air to air missile, BVRAAM அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வைக்கு அப்பால் இருக்கக்கூடிய விமானங்களையும் ரேடார் பயன்படுத்தி தாக்க முடியும். ரஃபேல் இங்க இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடிய ஏர்கிராஃப்டை கூட இந்த மீட்டியர் ஏவுகணை தாக்க முடியும். கைடட், அதாவது நேரா கரெக்டா போய் தாக்க முடியும். அது எப்படி தாக்குதுன்னா அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ரேடாரின் சிக்னலை பயன்படுத்தி இந்த மீட்டியர் போய் தாக்கும். இந்த ஏவுகணையில் பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி மற்றும் UK அப்படின்னு எல்லாருடைய மூளையும் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. அது என்ன பெரிய நிறுவனம் தெரியுமா? அந்த கம்பெனி டீடைல்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தவறாம பாருங்க. இந்த மீட்டியர் ஏவுகணை போக ஸ்கேல்ப் க்ரூஸ் மிசைல்ஸ், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பேக்கேஜஸ், டார்கெட்டிங் சிஸ்டம்ஸ், ஏன் நியூக்ளியர் வயரிங் கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நியூக்ளியர் வயரிங் பற்றி கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுவோம். இந்த நியூக்ளியர் வயரிங் சைனாவின் J-20 மட்டுமல்ல, வேற எந்த விமானங்களிலுமே கிடையாது. நியூக்ளியர் வயரிங் பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்டே டியூன். எனவே ஒரு முழு அளவிலான போரில் இந்திய விமானப்படையை சுலபமாக அடிக்கலாம் என்பதை விட சைனாவின் போலி ஆயுதங்களை இந்தியா மிக சுலபமாக அடிக்கலாம் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் இதே நேரத்தில் சைனாவின் இந்த படை தைவான், ஜப்பான் அல்லது சைனா மறுபக்கத்தில் இருக்கும் நாடுகளுக்கு எதிராக ஒரு பெரிய சக்தியாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக அவை அனைத்துமே இறகில்லாத பறவைக்கு சமம். இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் சக்தி ஒரு அபாரமான சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. And please take care of your parents at home. நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க my dear friends. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. Thank you.